ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? நம்ம பூமியில் ஒரு மிகப்பெரிய எரிக்கல் வந்து விழுந்துச்சு. அதனால ஒரு 75% மக்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. நிச்சயமதி இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்களா, அவங்கள வந்துட்டு பங்கர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே பங்கர்ல தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. இப்போ என்னன்னா அந்த பங்கர் வந்து அழியக்கூடிய நிலையில இருக்கு. அதனால நம்ம ஹீரோ தன்னோட ஃபேமிலியை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு இருக்கும் போது கிரேட்டர்னு ஒரு இடம் இருக்கிறதாவும் அங்க போனா பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரிய வருது. இப்ப ஹீரோ தன்னோட ஃபேமிலி கூட்டிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. அப்படி போகும்போது இவரு சந்திக்கக்கூடிய சவால்கள், இடையில வரக்கூடிய இயற்கை பேரிடர்கள், சோ இது எல்லாத்திலும் இருந்தும் தன்னோட ஃபேமிலி காப்பாத்தினாரா, அந்த இடத்துக்கு கடைசியா போய் சேர்ந்தாரா அப்படின்ற கதையை ரொம்பவுமே பதட்டமா விறுவிறுப்பா நமக்கு சொன்ன கதை தான் ரீசெண்ட் டைம்ல 2026 வெளிவந்த கிரீன்லேண்ட் டு மைக்ரேஷன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் யாராவது பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வந்துருங்க. வீடியோட ஸ்டார்டிங்ல நம்ம பூமி நல்லாவே சுத்திட்டு இருக்கு. அதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு எரிக்கல் வந்து விழுது. ஸோ அதனால பல இயற்கை பேரிடர்கள் உண்டாகுது. அதனால கிட்டத்தட்ட ஒரு 75% மக்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ எங்க பார்த்தாலும் பூகம்பம் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இயற்கை பேரிடர்கள், மக்கள் வாழவே முடியாத அளவுக்கு அங்கே இங்கே எரிமலை வெடிப்பு இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதுல என்ன ஆயிடுது அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி பூமியே அழிஞ்சு போயிடுது. இப்போ பூமியே அழிஞ்சு போச்சு, மக்கள் மட்டும் எப்படி இருப்பாங்க? ஒரு 75% மக்கள் இறந்தே போயிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ஒரு பங்கர் மாதிரியான இடத்துல தஞ்சம் புகுந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. பங்கர் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி பூமியில வந்துட்டு ஒரு கல் விழு போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக பூமியில வந்துட்டு இந்த மாதிரி குழி தோண்டி ஒரு பெரிய கட்டடம் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு இடத்த உருவாக்கிப்பாங்க. இப்போ இந்த கல் விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பூமியா அது என்னடா இந்த கொடூரத்துல இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். உண்மையாலுமே கல் விழுந்தா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. இப்போ கிரீன்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு பங்கரை தான் காமிக்கிறாங்க. அதுலதான் நம்ம ஹீரோ தன்னோட ஃபேமிலியோட இருக்காரு. இங்க இருக்கவங்கள நம்ம ஹீரோமே முக்கியமான ஒருத்தர்னு வச்சுக்கலாம். இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ ஜான் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு என்ஜினியர். அது மட்டும் இல்லாம இந்த பங்கர்ல எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் இவர் தான் போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து ஸ்கவுட் டீம்லயும் இருக்காரு. இப்ப வெளியே போயிட்டு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு வரணும்ல, அதுக்கு வந்து நம்ம ஹீரோ தான் அனுப்பி வைப்பாங்க. இப்ப என்னன்னா இவங்க இருக்காங்களே இந்த பங்கர், அதை விட்டு வெளியே வரணும்னாலே மாஸ்க் போட்டு தான் வரணும். பிகாஸ் ஒரு வேலை இப்ப வெளியே மாஸ்க் போடாம வந்தாங்க அப்படின்னா இவங்க உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். ஏன்னா வெளியே வந்து சூழ்நிலை காத்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாதுல்ல. இப்ப அது போலதான் வெளியே போயிட்டு வாழ்றதுக்கு தேவையான ஏதாவது கிடைக்குமா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப வெளியே போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது இவங்க இருந்தாங்களா பங்கர், அது வந்து கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு கடல் மாதிரி இருக்கு. அங்க வந்துட்டு நிறைய போட்ஸ் எல்லாம் ஒதுங்கி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போய் பாக்குறான். எதனா நட்டு போல்ட் கிடைச்சா எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. என்னன்னா இந்த போட்ஸ் எல்லாம் ஓடிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் உள்ள ஒரு மாதிரி சாம்பலா இறந்து கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அப்படியே பார்த்துட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. அப்படியே ஒவ்வொரு போட்டா போயிட்டு ஓபன் பண்ணி உள்ள பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னா சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடான்னு சொல்லிட்டு அறிவறியா வெளியே வந்து பார்த்ததான் தெரியுது. என்னன்னா இடி மின்னல்லாம் வந்துட்டு இருக்கு. சாதாரணமான மின்னல் கிடையாது, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக். ஸோ அதனால நம்ம ஹீரோ அதுல மாட்டினாரு அப்படின்னா சாம்பல் தான். அறிவறியா பிடிச்சி அங்கிருந்து ஓடி வந்து ஒரு வழியா ஜஸ்ட் மிஸ்ல இவங்க இருக்கக்கூடிய பங்கருக்குள்ள விழ, அவ்வளவுதான். அது பக்கத்துல வரும்போது இவர் உள்ள வந்துடுறாரு. அப்படியே டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து வெளியே போயிட்டு வந்திருக்காரு, அதனால ஃபுல்லா செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. இப்போ உள்ள வந்த ஹீரோக்கு இதே நினைப்பா தான் இருக்கு. என்னன்னா அவர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சாம்பலான உடல்லாம் பாக்குறாருல, அதனால அவர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுல இருந்து அவரால் வெளியே வரவே முடியல. இப்ப என்னன்னா இந்த பங்கருக்குள்ளேயே இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த தெரபிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இதுல ஒரு தெரபிஸ்ட பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. இப்ப வந்துட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வெளியே போனா பார்த்தேன் இப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல, மன உளைச்சலா இருக்குன்னு சொல்லிட்டுலாம் சொல்லும் போது அப்ப அந்த தெரபிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா நம்ம ஒரு ஆபத்தான நிலைமையில தான் இருக்கோம். ஆனா இதுல இருந்து நம்ம எப்படி உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதுல இருந்து ஓடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு வரும்போது அதை பார்க்க நம்ம கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நீ அவங்கள நினைச்சு பாரு, அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ண. ஸோ உனக்குள்ளே எதையுமே வச்சுக்கிட்டு நீ வந்து இந்த மாதிரி பண்ணாத, அப்போ எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண அப்படின்னா உன்னோட மன உளைச்சல் கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து அட்வைஸ் பண்ண. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஒய்ஃப் தான் கட்டுறாங்க. அவங்க வந்து என்னன்னா இந்த பங்கருக்குள்ளேயே சில மீட்டிங்ஸ் எல்லாம் போடுவாங்க போல இருக்கு. இதுல ஏதோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய நினைப்பு பூரா அவங்களுடைய ஹஸ்பண்ட் மேலதான் இருக்கும். ஏன்னா அவர் இப்ப வெளியே போயிருக்காரு, எப்படி இருக்காரு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு தெரியல, என்ன பண்றாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கும் போது அப்பதான் இவங்களுக்கு வந்து ஒரு சீட்ல வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு சேஃபா உள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. ஒரு மெசேஜ் மாதிரி பாஸ் பண்றாங்க. இதை பார்த்ததுதான் நம்ம ஹீரோட ஒய்ஃப்க்கு வந்து உயிரே வருது, அப்பாடா தப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவா பேசிட்டு இருக்கும்
போது இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மீட்டிங்ல வந்துட்டு இந்த பக்கத்துல அக்கம் பக்கத்துல நிறைய பங்கர்ஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் தலைமையா இருக்கவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இவங்க இருக்காங்கல்ல, இந்த பங்கர்ஸ்ல வந்துட்டு இவங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் உயிர் வாழ்றதுக்கு தேவையான சில அடிப்படையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இப்படியே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் எல்லாமே அழிஞ்சு போயிடும், நம்மளும் அழிஞ்சிருவோம். ஸோ இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க ஒரு டாக்டர். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே பூமியில அழியாத ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு பேரு கிரேட். இப்போ நம்ம மட்டும் அங்க போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். அது மட்டும் இல்லாம இங்க அடிக்கடி வரக்கூடிய பேரிடர் எதுவுமே அங்க வராதாமா. ஸோ அதனால நம்ம அங்க எப்படியாவது போயிட்டோம் அப்படின்னா சேஃபா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்பதான் அந்த கூட்டத்திலேயே ஜாக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, அங்க போறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா இடையில இருக்கக்கூடிய நாடெல்லாம் தாண்டி வரக்கூடிய பேரிடர் எல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி நம்ம அங்க போறது சாத்தியமான ஒன்னான்னு சொல்லிட்டு கேட்க, அப்பதான் இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு தப்பு அந்த இடம்லாம் ஆட ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா நிலநடுக்கம். இது வந்து அடிக்கடி வரும் போல இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து நின்றுது. ஆனா என்னன்னா, அது நடந்ததுக்கு அப்புறம் திரும்ப இவங்க வந்து கண்டினியூ பண்றாங்க நார்மலா. ஸோ இது அடிக்கடி வரக்கூடிய ஒரு நிகழ்வு போல இருக்கு. அது வந்து அவங்களுக்கு பழகிடுச்சு. ஸோ இப்படிலாம் பேசிட்டே இருக்கேன். அப்பதான் இந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, நான் தான் சொன்னல, நம்ம இப்ப இருக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆபத்தை நெருங்கிட்டு இருக்கு. இப்ப கூட பாருங்க, ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுல்ல, அது வந்துட்டு வழக்கத்தை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் எவ்வளவு வந்திருக்கோ அதெல்லாம் போட்டு காமிக்கும் போது, அப்பதான் இந்த கூட்டத்திலேயே ஒரு சோல்ஜர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏமா அவ்வளவு பெரிய எரிக்கலையே தாங்கிடுச்சு, இத்தனோண்டு நிலநடுக்கம் தாங்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்கர் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இப்ப இவங்க பங்கர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கு வந்து அப்பாற்பட்டு கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு சில மக்கள்லாம் இன்னும் வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து சிக்னல் அனுப்பியிருக்காங்களாமா. ஸோ அதனால நம்ம எப்படியாவது போய் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சில பேர் நம்மளால முடியாது, இங்க வந்து நமக்கே இடம் இல்லை, அவங்களாம் கூட்டிட்டு வந்து எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். இந்த கூட்டத்திலேயே வந்துட்டு சுயநலவாதின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு போய் அவங்கள கூட்டிட்டு வரலாம், காப்பாற்றலாம்னு தோணுது. என்ன மாதிரி யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்கள கை தூக்குங்க, மெஜாரிட்டி எந்த பக்கம் இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ அங்க இருக்கவங்கள கை தூக்குறாங்க. ஒரு சில பேர் தவிர எல்லாருமே கை தூக்கும் போது இப்போ மெஜாரிட்டி வந்து நம்ம ஹீரோயின் சைடு தான் இருக்கு. இப்போ அவங்கள போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மீட்டிங்ல முடிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தா, இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, அம்மா இந்த மாதிரி நானும் வெளியே போறேமா, எனக்கும் ஆசையா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா, அது ரொம்ப தப்பு. ஏன்னா வெளியே வந்துட்டு இப்போ அதிகமா ஆபத்து இருக்கு, நீ போன அப்படின்னா கண்டிப்பா உன் உயிருக்கே ஆபத்தா இருக்கும். இந்த மாதிரி என்னெல்லாம் உனக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க பையன் 2 பேரும் அவங்க அப்பா பக்கம் நம்ம ஹீரோ பக்கம் வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் வேற உடம்பு வேற சரியில்லை, அடிக்கடி வெளியே போயிட்டு வரதுனால அவருக்கு இருமல் வேற வருது. ஸோ இந்த விஷயமே நம்ம ஹீரோயின் வந்து அந்த பையன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அந்த பையன் வெளியே போறேன்னு சொல்லி ஆசைப்பட்டாலாம், அந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட போட்டு கொடுக்க, அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, பாருப்பா இந்த மாதிரி என்னெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா நீ இங்கே இருக்கிற வழியை பாரு, வெளியெல்லாம் போகணும்னு நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேச, இந்த பையனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுது. இப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடறான். ரூம்குள்ள வந்தவன் என்ன பண்ணிடுறான்னா, ஒரு லைட் மாதிரி இருக்க எடுத்து மேல அந்த செவத்துக்கு மேல வரைஞ்சி வச்சிருக்கான். இந்த ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி மூணு இருக்கிற மாதிரிலாம் வரைஞ்சி வச்சிருக்கான். என்னன்னா, இவங்க வந்து வெளி உலகமே பார்க்கல, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகுது வானத்தை பார்த்தேன். ஸோ வானம்னா இப்படிதான் இருக்குன்றதே மறந்துருப்பாங்க போல இருக்கு. அதனால அந்த பையனுக்கு வந்து ஒரு ஆசை, வெளியே போகணும், வானத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியே வந்து ரொம்ப ஆபத்தா இருக்கு, இப்போ வெளியும் போக முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணிடுறான்னா, ரூம்லயே வந்துட்டு இந்த வானம் மேகம் இதெல்லாம் போட்டு வச்சிருப்பான், அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து நேற்று சொல்லியிருப்பாங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துல இன்னும் கொஞ்சம் பேர் உயிரோட இருக்காங்க, ஸோ உங்களை கூட்டிட்டு வரணும், காப்பாற்றணும்னு சொல்லியிருப்பாங்களா. இப்போ அவங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு ஜீப்ல. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்து மானிட்டர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் தான் இன்ஜினியர் இல்ல, ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கூட இருக்கவங்க கிட்ட பேசிட்டே அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப கூட இருக்கவங்க கேட்கறான், என்ன சொல்றீங்க, ஏற்கனவே இங்க இருக்கவங்களுக்கே இடம் பத்தல, இதுல வேற இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வராங்களாமா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே டக்குன்னு மேல பார்க்கும்போது அந்த செவுரு என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே பொல பொலன்னு கொட்ட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் இந்த மானிட்டர்ல வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்கல்ல, அதை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. இப்ப என்னன்னா, கொஞ்ச நேரத்திலே அது வந்துட்டு சிக்னல் கட் ஆகுது. இவங்களுக்கும் ஒன்றும் புரியல, இந்த பக்கம் யாருக்கு எதுவுமே புரியாம பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்திலே இந்த கட்டடம் ஃபுல்லா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வழியா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. என்னன்னா, இவங்க பையனை காணும். ஸோ இந்த கட்டடம் வேற கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு, எல்லா பக்கமும் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. ஸோ யாருக்குமே ஒண்ணுமே புரியாம எங்க ஓடுறதுன்னு தெரியாம அறிபறியா ஓடிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்க பையனை காணும்ல. இப்ப ரூம்ல வந்து பாக்குறாங்க, ரூம்ல தான் இருக்கான், மாஸ்க் எல்லாம் மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வெளியே போனா எல்லா பக்கமும் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. அதுல வேற பாதி மக்கள் செத்தே போயிடுறாங்க மேல விழுந்து. ஸோ இவங்க எப்படியே தப்பிச்சு ஒரு வழியா வெளியே வந்துடுறாங்க. மிச்சம் இருக்க மக்கள்லாம் வெளியே வந்துடுறாங்க. இப்ப என்னன்னா, வெளியே
அதுலயும் ஒரு பிரச்சனை. இப்ப இந்த பூமியில இருந்து என்னன்னா சுடு தண்ணி எல்லாம் அப்படியே பொங்கி பொங்கி ஊத்த ஆரம்பிக்குது. இப்ப மக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கவுங்க கிட்ட இருந்த மாஸ்க் எல்லாம் வந்துட்டு வேலை செய்யலன்னு அடுத்தவங்க மாஸ்க் எல்லாம் பிடிங்கி பிடிங்கி போட்டுக்கிறாங்க. ஸோ எப்படியாவது தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும், எங்கேயாவது போயிடணும்னு சொல்லிட்டு எதுதோ பண்றாங்க. ஆனா இந்த உலகமே அழிஞ்ச நிலையில எங்க போக முடியும்? இப்ப நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, இந்த கடலுக்கு போனப்ப பார்த்துருப்பாரு நிறைய போட் எல்லாம் அங்கே எங்கேயோ மிதந்துட்டு இருக்கோம். சரி எப்படியாவது அதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அதை எப்படி ஓபன் பண்ணிட்டு உள்ள போறதுன்னு தெரியல. அதனால மேலெல்லாம் ஏறி எல்லாமே கவுந்து கவுந்து விழுந்துட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஆல்ரெடி நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பாருல. ஸோ இன்னொரு இடத்துல கொஞ்சம் தூரத்தில் நிறைய போட்டெல்லாம் இருக்கு. சரி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழி இல்லாமல் இன்னொரு பக்கம் போயிட்டு அங்கே இருக்க போட்டில் வந்து ஏறிக்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒரு லைஃப் போட். என்னன்னா உள்ளே இருக்கலாம், கதவெல்லாம் சத்திக்கலாம். ஸோ வெளியே என்ன நடந்தாலும் யாராலையும் உள்ளே வர முடியாது, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த போட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோட ஃபேமிலி அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இவங்க போட் ஏறி வந்ததுக்கப்புறம் அவங்க மீதி பேரில் இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் வந்துட்டு ஒரு சுனாமி வந்து அடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான், இவங்க மட்டும் தான் தப்பிச்சாங்க இங்கேருந்து. இப்படி போயிட்டே இருக்கும் போது எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது அப்போதான் இவங்க கூட இருந்த ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வழியாக போனோம் அப்படின்னா இங்கிலாந்து போயிடலாம் அப்படின்ற வரையும் சொல்லலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை, அங்கே தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அப்படின்னா பங்கர் எதனா இருந்துச்சுன்னா அப்படியே வாழ்ந்துக்கலாம், இல்லைன்னா அங்கே இருக்க மக்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போனாலும் முடிவு எடுத்து அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரத்திலே இப்படியே நைட் ஆகுது பகல் ஆகுது போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுமே வந்துட்டு இந்த ஏரோட பொல்யூஷன் வந்து செக் பண்ணும்போது ஸோ அதில் வந்துட்டு காற்று வந்து சுத்தமாக தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாரும் மாஸ்க் கழட்டுறாங்க. நம்ம ஹீரோட பையன் வேற அப்படியே நைட்டில் வானத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். நைட்லேயும் நல்லா இருக்கு பகல்லையும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுடைய போட்ல வந்துட்டு ஃபியூவல் வந்து காலி ஆகுது. ஸோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாருக்கு பேசிட்டு இருக்காங்க. நடுக்கடல்ல இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கும் போது அப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் இந்த போட் போகட்டும், போற திசையில போகலாம் அப்படின்ற மாதிரி பேசி முடிவு பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்காங்க. அப்படியே எல்லாரும் பேசிக்கிட்டே அப்படியே தூங்கிட்டே போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த போட் கொஞ்ச நேரத்துல இதுலயே போய் இடிக்குது. என்னடா இதுல இடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க வந்து ஒரு ஊரோட டாப்ல இருக்காங்க. அந்த ஊரே தண்ணியில மூழ்கி போயிருக்கு. இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போதுதான் தூரத்துல வந்துட்டு ஒரு ரோடு மாதிரி தெரியுது. அதாவது வந்து கீழ இருந்து இப்படி மேல ஏற மாதிரி இருந்திருக்கும் போல. சரின்னு சொல்லிட்டு அந்த போட்டுக்கு துடுப்பை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ரோட்டுக்கு போறாங்க. இப்ப ரோட்ல இருந்து இறங்கி பாக்குறாங்க. இது என்ன ஊரு எங்கன்னு சொல்லி தெரியல. அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருக்கும் போதுதான் தூரத்துல வந்துட்டு கொஞ்சம் மக்கள் எல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கேம்ப் மாதிரி போட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு மட்டும் கேம்ப் மாதிரி போட்டு ஏதோ பேசிட்டுலாம் இருக்காங்க. ஸோ என்ன இடம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே இரும்புற மாதிரி இருக்கு. ஸோ என்னன்னா அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோய் இருக்கு, இங்க இருந்தோம்னா நம்மளுக்கும் அது தொத்திக்கும், பக்கத்துல வந்துட்டு எங்கேயாவது பங்கர் இருக்கும் நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கொஞ்சம் உள்ள போறாங்க. அப்படி உள்ள போயிட்டே இருக்கும் போதுதான் அந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பங்கர் இருக்கு. ஸோ என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தப்பிச்ச மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாம் அந்த பங்கருக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா இவங்களும் என்னடா பண்றது, எப்படியோ நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனா அந்த பங்கருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியெல்லாம் போட்டு வெளியே சோல்ஜர் எல்லாம் நின்று இருக்காங்க கையில வந்து கன்னோட. இப்ப அவனும் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்களும் கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான், அந்த மாதிரி கிரீன்லாந்துல இருந்து வந்திருக்கோம், எங்களையும் உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க என்ன கேட்கறானுங்கன்னா, சரி ஓகே நீங்க உள்ள வரணும் அப்படின்னா உங்ககிட்ட ஐடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்ப யாருமே ஐடி கொண்டு வரல. ஸோ நம்ம ஹீரோயின் மட்டும்தான் வச்சிருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. சரி ஓகே நீங்க வந்து உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா மத்தவங்க கிட்ட ஐடி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எவ்வளவு எடுத்து சொல்றாங்க, இங்க பாருங்க அது என்னோட ஹஸ்பண்ட், அது என்னோட பையன், தயவு செஞ்சு அவங்களையும் என் கூட விடுங்க, என்கிட்ட தான் ஐடி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு ஐடி இருக்குன்னா உங்களை மட்டும் தான் விட முடியும், அவங்களெல்லாம் விட முடியாதுன்ற மாதிரி அவனுங்க ஸ்ட்ரிக்டா இருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, விடவே மாட்டேன்றானுங்க. இப்போ இவங்களுக்குனே ஒரு தலைமை அதிகாரி இருந்திருப்பாரு. அவர் வந்து கேட்கிறாரு, இங்க பாருங்க நாங்க வந்து கவர்மெண்ட் ஆபீசர் தான், நீங்க இப்ப விட முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் தூண்டுற மாதிரி இவர் பேச, இதுக்கு மேல இவனை விட்டோம் எல்லாரையும் வந்து தூண்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுட்டுறானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவா ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிக்க, என்னன்னா இப்போ அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது கொஞ்ச நேரத்திலே. என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்ல அந்த இடி மின்னல் அது வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு இதெல்லாம் அவனுங்களாம் உள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டானுங்க. அவ்வளவுதான், அங்க இருக்க மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோக்கு அவரோட ஃபேமிலி எப்படியாவது காப்பாத்தி ஆக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களை கூட்டிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும் போது, ஏன்னா அந்த மின்னல்ல சிக்கணும் எல்லாம் சாம்பல் தான், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வந்துட்டு இருக்கும் போதுதான் ரோட்ல வந்து ஒரு கார் வருது. ஸோ இப்ப அந்த காரை மடக்கி இந்த மாதிரி என் ஃபேமிலி எப்படியாவது காப்பாற்றணும், கொஞ்சம் தூரம் போய் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் என்ன பண்றானா, நீங்க வந்து காசு கொடுங்க நான் இறக்கி விடுறேங்கிறான். உலகமே அழிஞ்சு போயிடுச்சு, இதுல இந்த காசை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறானுங்கன்னு
தெரியல. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே உன் கையில இருக்கலாம் வாட்ச் அதை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரம் பார்த்து கேட்டுட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அதையும் கழட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாருமே ஏறி உட்காந்துக்கிறாங்க. இப்போ கொஞ்ச தூரத்திலேயே போயிட்டு அவன் என்ன பண்றான்னா ஒரு இடத்துல நிறுத்திட்டு இந்த மாதிரி தம் போடலாம் சொல்லிட்டு நிறுத்திட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்க, எங்க போறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது அப்பதான் வந்துட்டு அந்த டிரைவர் இருக்கான்ல, அந்த வண்டி ஓட்டிட்டு வந்தாலும் அவன் என்ன சொல்றான்னா அவன் வந்து ஒரு நைஜீரியாவை சேர்ந்தவனா, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு வந்திருப்பான் பொழப்பு தேடி. அதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடைக்காம இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசிட்டே இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி கிரேட்டன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த பத்தி நம்ம டிரைவர் கிட்ட சொல்ல, அவன் என்ன சொல்றான்னா எங்க அது ஒரு ஃபேக் நியூஸுங்க, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு வானத்துல இருந்து நிறைய எரிக்கல் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சிக்கோங்க சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் ஓடி போய் ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சிக்கிறாங்க. ஆனா இந்த டிரைவர் இருக்கான் அவன் என்ன பண்ணிடுறான்னா ஐயோ என் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி கிட்ட போவானா அந்த எரிக்கல் எல்லாம் ஒரு ஃபோர்ஸ்ல வந்துட்டு இருக்கும். அது வந்த ஃபோர்ஸ்க்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த காரோட சேர்த்து அவனை பொசிக்கிறோம். இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம்லாம் அப்படியே கொஞ்சம் அமைதியாகுது. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கிட்ட போய் பார்த்தா ஒண்ணு கூட தேராது போல இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுறது அந்த வண்டியில கிடைக்குமான்னு பார்த்துட்டு அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்ப எங்க போறாங்க அப்படின்னா லண்டனுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க வந்துட்டு ஒரு பாட்டி வீட்டுக்கு வராங்க. அந்த பாட்டி வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தெரியும் போல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு வந்து கதவு தட்டினா அந்த பாட்டி தான் ஓபன் பண்றாங்க. பார்த்த உடனே நீங்களா வாங்க வாங்க சீக்கிரம் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கதவு சாத்திடுறாங்க. என்னன்னு உள்ள போய் பார்த்தா நிறைய வயசானவங்களா இருப்பாங்க. இது ஒரு ஹோம் போல இருக்கு. இப்ப ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்களா சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நேரமா இருமிட்டே இருப்பான். என்னன்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி டாக்டர் வந்து என்ன செக் பண்ணி பார்த்துட்டு அடிக்கடி வெளியே போயிட்டு வந்ததுல இவரோட பாடி வந்து அதுல அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இவரு ஒரு 6ல இருந்து 7 வாரம் அவ்வளவுதான் உயிரோட இருப்பாரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இப்ப இதை கேட்ட ஹீரோனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. சரி இதுக்கு மேல நம்ம எங்கே போவேன்னா இங்கே இருந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா தன்னோட ஃபேமிலியை ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் விடணும்னு தோணுது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப அடுத்த நாள் வந்துட்டு எப்படியோ ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஹோம்லயே வந்துட்டு ஒரு கார் இருந்திருக்கும். இவங்கள வயசானவங்க தானே எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா பிரான்ஸ் தான் போறாங்க. போற வழியில வந்துட்டு நிறைய தடங்கள் வருது. திருடங்களா வந்துட்டு இந்த கார் எடுக்கிறதுக்கு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அதுல வந்து அந்த டாக்டர் வந்து இறந்து போயிருவாங்க, அந்த லேடி டாக்டர். மீதி இருக்கிறது நம்ம ஹீரோட ஃபேமிலி தான். ஸோ இவங்களை எப்படியாவது ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போய் விட்டணும்னு சொல்லிட்டு இப்ப கொண்டு போறாங்க. அந்த லண்டனோட பார்டர் வரைக்கும் போயிடுறாங்க. ஆனா அதுக்கு மேல இவங்களால போக முடியல. ரீசன் என்ன அப்படின்னா இந்த லண்டனுக்கும் பிரான்ஸ்க்கும் இடையில வந்துட்டு அந்த பார்டர் இருக்கும்ல அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு அதனால ரோடு வழியா போக முடியாது. அந்த இடத்துல ஏகப்பட்ட காருங்க இருக்கு. எல்லாருமே அப்படி போறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இப்ப இங்க இருந்து அந்த பக்கம் போறதுக்கு கயிறு வழியா ஒரு பாலம் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப அதுலதான் போய் ஆகணும், வேற வழி இல்ல. கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாலும் மறுகையா தான். சரி எப்படியாவது அதை வந்து கடந்து போயிடலாம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றோம் அப்படின்னா அதுல இறங்கி அதுல போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப அதுல வரதும் ஈஸி கிடையாது. ஏன்னா ஒருவேளை கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா மயக்கமே வந்து கீழே விழுந்துருவாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இங்க பாருங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அதுல வராங்க. ஸோ எப்படியோ வந்துட்டு பாதி வழி வந்துட்டாங்க. பாதியில வந்துட்டு ஒரு பாறை மாதிரி இருக்கு, அதுல வந்து நின்னுக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் வந்துட்டு இந்த ஏணியில வச்சு ஒரு லேடர் மாதிரி இருக்கு. இந்த கைத்துல வரும்போதாவது பக்கத்துல கயிறு இருந்தது எப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த ஏணியில போனோம் அப்படின்னா கீழே வந்துட்டு ஏணி எப்படி மேலே ஏறுமோ அதே மாதிரி தான் கீழே போகணும். அதாவது உட்காந்துக்கிட்டே அப்படியே முன்ன போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அப்படி போயிட்டே இருக்கும் போது இதுலயே ஏகப்பட்ட பிரச்சனை. இதுல வேற ஒருத்தர் என்ன பண்ணுவான் அப்படின்னா 2 பக்கம் ஏணி இருக்குமா, அதுல அந்த பக்கம் தான் அவன் போயிட்டு இருப்பான். இதுல இவங்க போகும்போது நிலநடுக்கம் வந்ததுனால அது இடிஞ்சு விழற மாதிரி போயிடும். இப்ப அதனால அவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த பக்கம் தாவுவான். அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம ஹீரோட பையனை கீழே தள்ளுற மாதிரி போயிடுவான். ஆனா அந்த சமயம் பார்த்து அவன் கரெக்டா அவன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவான். நம்ம ஹீரோட பையன் எப்படியோ சேஃபா ஒரு வழியா கரைக்கு இந்த பக்கம் வந்துடுறாங்க. இப்ப இங்க இருந்து எங்க போறதுன்னு தெரியல. சரி போன போக்குல கால் போற போக்குல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும் போது அப்பதான் வந்துட்டு ஒருத்தர் வந்து கன் பாயிண்ட்ல வந்து மிரட்டுறாரு. இங்க பாருங்க நீங்க திருடுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அதுக்கப்புறம் இவங்க யாருன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் பேர் வந்து டேனியல். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கு, அங்கதான் அவர் வந்து ஃபேமிலியோட தங்கியிருக்காரு. சரி வாங்க நான் என் வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவர் வந்தாரு இல்லையா. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவர் வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட் வந்து அங்கேயே ஸ்டே பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்டயுமே இந்த கிரேட்டர் பத்தி அந்த இடத்த பத்தி சொல்லும் போது அவருமே என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாரும் மாதிரியுமே வார்ன் பண்றாரு. அங்க போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மக்கள்லாம் அதை வந்து ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க போனீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் அங்க போயிட்டு உயிர் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்றாரு. பட் நம்ம ஹீரோக்கு என்னன்னா நம்ம தன்னோட ஃபேமிலி வந்து ஒரு சேஃபான இடத்துல விடணும்ல, அதனால என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோட பையனும் அப்படியே பேசி ஃப்ரெண்டா பழகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேட்டர்ன்ற இடத்துக்கு போறதுக்கு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்ல, அதுக்கு வந்து அந்த டேனியல் வந்துட்டு ஒரு மேப் கொடுக்குறாரு. இந்த மேப் எடுத்துட்டு போங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க போனீங்க
போனீங்கன்னா ஆர்மில என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் கொடுக்க சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ என்னன்னா அந்த டேனியல் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன சொல்றேன்னா அவருடைய ஒய்ஃபால நடக்க முடியாது, அதனால வந்துட்டு உங்களால பேசவும் முடியாது, என்னன்னா இந்த எஃபெக்ட்ல உங்களுக்கு இதெல்லாம் போயிடுச்சு போல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபோட நான் கடைசி காலம் நிம்மதியா வாழணும், ஸோ அது மட்டும் இல்லாம என் பொண்ணு இங்க இருந்து சாகிறதுக்கு நான் விரும்பல, நீங்க போகும்போதே என் பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க சேஃபா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ சரி ஓகே நீங்களும் வாங்க அப்படிங்கிறப்போ இல்ல என் பொண்டாட்டியால வர முடியாது, அதனால நானும் வர மாட்டேன், நாங்க இங்கே இருந்துக்கிறோம், என் பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு அந்த மேப்பையும் கொடுத்து அவரோட வண்டியும் கொடுத்து அனுப்பி வைக்க இப்ப போகும்போது என்னன்னா பின்னாடி வந்து இந்த பசங்க 2 பேரும் அப்படியே அமைதியா வராங்களா, அப்படியே ஒரு இடத்துல நின்று அவங்கள சும்மா பேசி ஏதோ கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஆர்மி ட்ரக் வருது. இப்ப இவங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்தி அந்த ஆர்மி ஆளுங்க விசாரிக்கும் போது அப்பதான் வந்துட்டு இந்த பொண்ணு சொல்ற அவங்களுடைய அப்பாவோட நேம் சொல்லும் போது ஆக்சுவலி அவங்க அப்பாவும் ஆர்மியில தான் இருந்திருப்பாரு போல இருக்கு, அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவங்களை ஹெல்ப் பண்ண அந்த ஆர்மி மேனும் கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது போற வழியில நிறைய ஃபைட் நடக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல 2 நாட்டு ஆர்மிகளும் அடிச்சுக்கணும். அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கு மேல நாங்க உங்க கூட வர முடியாது, இவங்க கூட சண்டை போடணும், அதனால நீங்க கொஞ்ச தூரம் போனீங்கன்னா எங்க ஆர்மி பேஸ் இருக்கும், ஸோ அங்கெல்லாம் டென்ட் போட்டு இருப்பாங்க, நீங்க அவங்க கிட்ட போயிட்டு நடந்ததை சொல்லுங்க, அவங்க கூட்டிட்டு போவாங்கன்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு இப்ப அங்க போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ சொல்றான், அதுக்கப்புறம் டேனியல் சொல்லியிருப்பார்ல என் ஃப்ரெண்ட் அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொன்னா அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அதனால யாருக்குமே ஹெல்ப் பண்றதுக்கு முன் வர மனசு இல்ல. ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்து கெஞ்சுறாங்க, பாருங்க என்னோட ஃபேமிலி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ல வந்து ஏத்தி விடுறாங்க. அந்த பஸ் வந்து அந்த இடத்துக்கு தான் போகுது போல இருக்கு. அதுல வந்துட்டு நிறைய உயிர் பழிச்சு வந்தவங்களா இருக்காங்க. ஸோ அவங்க கூட 2 ஆர்மி மேன் தான் போறாங்க. அப்படி போற வழியில திரும்பவும் வேற நாட்டு ஆர்மி கூட சண்டை வருது. ஸோ அதுல வந்துட்டு இவங்க கூட போன 2 ஆர்மி மேனும் செத்து போயிடுறாங்க. இப்ப வேற வழி இல்ல, அவங்க கூட போனோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அவங்க தான் முன்ன போயிருவானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும்ல. ஸோ அதனால நம்ம ஹீரோவே களத்துல இறங்கி அவனு கூட சண்டைலாம் போட இப்ப வேன்ல இருந்து வெளியே வரும்போது எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. இப்ப வேனுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஷூட் பண்ண சவுண்ட் எல்லாம் அடங்குது. இப்ப நம்ம ஹீரோ வெளியே வரும்போது என்னன்னா நம்ம ஹீரோக்கு அடிபட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துக்கு எப்படியோ முட்டி மோதி வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பஸ்ஸை விட்டு மேல கொஞ்சம் தூரம் நடந்துதான் போகணும், ஏன்னா 2 மலைக்கு நடுவுல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி மேல அப்படியே நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் அவங்க பையனும் தாங்கி பிடிச்சி ஹீரோ மேல கூட்டிட்டு வராங்க. வந்து பார்த்தா இவங்க சொன்ன இடம் இருக்கு, அவ்வளோ கிளியரா இருக்கு, அவ்வளோ சுத்தமா இருக்கு அந்த இடம். எப்படி உலகம் அழியதுக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு. ஸோ எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க ஃபேமிலி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு வேற ப்ளீடிங் வேற போயிட்டு இருக்கான். ஆல்ரெடி அவன் உடம்புல வேற பிரச்சனை இருக்குல்ல. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழ அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வந்து இறந்து போயிடுறாரு. எப்படியோ தன்னோட ஃபேமிலி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு இறந்து போயிடுறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அவர் இறந்து போயிடுறாரு. அவ்வளோதான், இதோட இப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே இவங்க இங்கேருந்து ஒரு நல்ல லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இந்த கதையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது இந்த படம்? நான் நிறைய இடத்துல வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். என்ன இந்த கதையை அப்படி சொன்னோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் டைமுக்கே வந்துடும் போல இருக்கு நம்ம சொல்கிற டைம். ஸோ அதனால் வந்துட்டு நான் அங்கங்கே முக்கியமான சீனை மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருந்தது கதை அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தில் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள்.